ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ இந்த வீக் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விலாகில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக எடுத்துருக்குறோம். ஸோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டா, ஸ்வீட் பொட்டேட்டோ தான் பேக் பண்ண போகிறேன். யூசுவலாக இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவை தண்ணியில் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுப்போம். இல்லைண்டா ஆவியில் கூட வச்சு அவிச்சு எடுக்கலாம். பட் இன்றைக்கி நாங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தண்ணியில் பாயில் பண்ணி நம்ம எடுக்கிறது டேஸ்ட்டு அது குறைஞ்சிரும். ஏன்டா நம்ம தண்ணியில் போட்டு நம்ம பாயில் பண்ணுறோம்ல, அதனால் இந்த மாதிரி பேக் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏறக்குறைய நம்ம சுட்டு எடுத்தது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை நான் பேக் பண்ணுறதுக்கு முன்னே இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 3 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது மாதிரி இப்படியே ஃபுல்லாக கூட நம்ம வைக்கலாம். ஆனால் குக்காக அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஸ்மால் பீஸாக சீக்கிரமாக குக் ஆயிரும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலே நிறைய வெரைட்டி இருக்குது. ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்கும், அப்புறம் வெள்ளை கலராக இருக்கும், அப்புறம் பர்பிள் கலராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவுட் சைடு பர்பிளாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு லேசான மஞ்சள் அந்த மாதிரி இருக்கும். இதே உள்ளுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்பிளாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் இந்த கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்கும். இந்த பேக் பண்ணுறதும் 2 டைப்ஸில் நம்ம பேக் பண்ணலாம். ஒன்று அவன்லையும் வைக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் ஃப்ரைலையும் வைக்கலாம். ஆனால் அவனில் வைக்கிறது டைம் ரொம்ப எடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஏர் ஃப்ரையர் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். ஸோ ஏர் ஃப்ரையரில் வச்சாச்சு. அது குக் பண்ணுற வரை நம்ம ஃபேஸுக்கு இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக பார்க்க போனால் ஃபேஸ்க்கு ஃபேஷியல் பண்ணி நோம்புக்கு முன்னே செஞ்சது. ஸோ இன்றைக்கி தான் செய்ய போகிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ இது எந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கொண்டக்கடலை மாவு எடுத்துருக்கிறேன் இதுக்கு. அதோட தயிர். ஸோ 2 பொருள் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். இந்த கொண்டக்கடலை மாவு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்க்கு அப்படின்னா, இது ஆயில் ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப ஆயில் ஃபேஸாக உள்ளவங்களுக்கு அந்த ஆயிலை ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு கொஞ்சம் பிரைட்டனிங் கொடுக்கும். நான் அடிக்கடி எடுக்க மாட்டேன். ஒரு மாதத்தில் 1 மந்தில் ஒரு 2 டைம் அந்த மாதிரி தான் எடுக்கிறது. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நோம்புக்கு முன்னே செஞ்சது. இப்போ நோம்புக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆயிருச்சு, நல்லா பேக் ஆயிருச்சு. ஸோ நான் 2 டைம் வச்சேன், அதாவது ஏர் ஃப்ரையரில். ஏன்னா எல்லாம் ஒரே டைமில் வச்சா அது நல்லா குக் ஆகுது அப்படின்ட்டு 2 டைம் வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ஸ்பெஷலாக என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டேட்டோ மசாலா புலாவ் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் டொமேட்டோ 2 நான் எடுத்துருக்கிறேன், ஆனியன் 2, உப்பு, பொட்டேட்டோ. முக்கியமாக இதுக்கு பொட்டேட்டோ நிறைய எடுத்துக்கணும். நாங்கள் 3 பீஸ் எடுத்துருக்குறோம். இதை வெஜ்ஜஸ் ஸ்டைலில் கட் பண்ணிக்கிறணும், அதாவது நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறணும். அப்புறம் பே லீவ்ஸ், அதாவது பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஜீரா அதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு. மிளகு, க்ரீன் சில்லி 3 எடுத்துருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா, ஜீரா பவுடரு. நம்ம ஜீராவும் எடுத்துருக்குறோம், ஜீரா பவுடரும் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, சில்லி பவுட்ரு, வாட்டர் நம்ம சமைக்கிறதுக்கு தண்ணி, அதாவது நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்கு.
யூசுவலாக நம்ம புலாஃபோ இல்லை பிரியாணி செய்யும்போது அரிசியை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து ஊற வைப்போம். ஏறக்குறைய வந்து ஒரு 1/2 ஹவராவது வந்து ஊற வைப்போம். பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற புலாவுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, ஊற வைக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து அதாவது 1/2 ஹவர் அந்த மாதிரி தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம பிரியாணி புலாவ்லாம் செய்யும்போது வந்து அந்த அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் பாயில் வந்து பண்ணிக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி செய்ய போகிறதில்ல. இப்போ இந்த புலாவ் வந்து எங்கே ரொம்ப ஃபேமஸாக வந்து குக் பண்ணுவாங்க அப்படின்ட்டா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் நார்த்து சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து குக் பண்ணுவாங்க இந்த மாதிரி பொட்டேட்டோ மசாலா புலாவ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு பொருள்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ சேர்த்துக்கிறணும். பொட்டேட்டோ சேர்த்துக்கிட்டு ஒரு ஹாஃப் ஃப்ரை வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம தாளித்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். பொட்டேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா ஹாஃப் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டொமேட்டோ சேர்க்கணும். ஸோ டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து டொமேட்டோ வந்து நல்லா மெஷ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற பொருட்களை வந்து சேர்க்கணும். இந்த புலாவுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா பொட்டேட்டோ திஹாரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம வந்து மசாலா அதாவது பொட்டேட்டோ மசாலா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோ திஹாரி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து 2 பேர் இருக்குது. இப்போ இதை நம்ம வெஜிடபிள் புலாவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்டா நம்ம வந்து ஜஸ்ட் வெஜிடபிள் மட்டும் தான் வந்து சேர்க்குறோம். யூசுவலாக வெஜிடபிள் புலாவுக்கு வந்து பச்சை பட்டாணி, கேரட் அந்த மாதிரி வந்து நம்ம சேர்ப்போம். பட் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி சேர்க்கல. ஜஸ்ட்டு பொட்டேட்டோ மட்டும் தான் சேர்க்குறோம். பட் இதுவும் வந்து வெஜிடபிள் புலாவ் தான். இப்போ இந்த புலாவ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கறி கூட ஸ்பெஷலாக வந்து வைக்கணும் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இதே வந்து நல்லா மசாலாவாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கறி செத்தது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக நல்லா சிம்பிளாக அந்த மின்ட்டு ரைட்டா கூட வந்து நம்ம செஞ்சுக்கிடலாம். நம்ம ஆட் பண்ண பொட்டேட்டோ வந்து நல்லா ஆஃப் ஃப்ரை ஆயிருச்சு. டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இப்போ அரிசியை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து பொட்டேட்டோ வந்து எப்போதுமே வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான். ஸோ நம்ம புலாவ் செய்யணும் அப்படின்னு நினச்சா வந்து உடனே வந்து இது செஞ்சிடலாம். ஏன்டா இதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. வீட்டில் நம்ம தினசரி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். இல்லை உடனே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் யாரும் வந்து கெஸ்ட்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து சமைக்கணும், இல்லை வெளியே போய் வாங்கிட்டு வந்து தான் சமைக்கணும் அப்படின்னு இல்லை. இது உடனே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த பொட்டேட்டோ ஏன் நம்ம ஹாஃப் ஃப்ரை செஞ்சோம் அப்படின்ட்டா டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வந்து கரையும் செய்யாது. நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கரைஞ்சிரும். அது வந்து சின்ன சின்ன பீஸ் ஆயிரும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட புலாவ் ரெடி ஆயிருச்சு. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக. ஸோ இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்ட்டா பெப்பர் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணோம். லஞ்சு முடிஞ்சது. இப்போ வந்து ஈவினிங் டைம் வந்துருச்சு. இப்போ ஈவினிங் டைமுக்கு இன்றைக்கி டீ டைமுக்கு பதிலாக ஃப்ரூட் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா. என்ன ஃப்ரூட்னு அப்படின்னு பார்த்தாவே தெரியும். அன்னாசி பழம் தான். ஆக்சுவலாக வந்து இது இன்றைக்கி நம்ம ரைட்டா செய்கிறதுக்கு வந்து வாங்கினது. லஞ்சுக்கு அன்னாசி பழம் ரைட்டா செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது செய்யலை. நம்ம சிக்கன் ரெசிபி செஞ்சதுனால வந்து இது செய்யலை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இப்போ ஈவினிங் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எங்களோட டே வந்து இப்படித்தான் இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட வந்து நம்ம வீடியோ எண்டிங் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா. பாய்.